ஹலோ கைஸ், வெல்கம் டு சேனல் லிட்ரேச்சர் இன்சைட் தமிழில். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சம்மரி வைட் சர்காசோசி, ஆத்தர் நேம் ஜீன் ரீஸ். இவங்க 1890 டு 1978 வரை வாழ்ந்த ஒரு ஃபேமஸ் பிரிட்டிஷ் நாவலிஸ்ட். இவங்க கரீபியன் ஐலாண்டில் டொமேனிகா அப்படிங்கிற ஒரு ஐலாண்டில் பிறந்து வளர்ந்துருக்காங்க. 16 இயர்ஸாக இருக்கும் போது இங்கிலாந்துக்கு ஷிஃப்ட் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க இங்கிலாண்டில் தான் வாழ்ந்திருக்காங்க. இவங்களுடைய ரைட்டிங்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி லோன்லினஸ், ஐடென்டிட்டி, கொலானியலிசம், எமோஷனல் ஸ்ட்ரகிள்ஸ் ஆஃப் உமனை பற்றினதாக இருக்கும். இந்த நாவல் ஃபர்ஸ்ட் பர்சன் நரேட்டிவ்ல அமைஞ்சிருக்கு. சர்காசோசி அப்படிங்கிறது நார்த்தன் அட்லாண்டிக் ஓஷனில் இருக்கக்கூடிய ஒரு விண்ட்லெஸ் ஏரியா. அங்கே நிறைய சீவீட்ஸ் இருக்கும். அதாவது ஒரு ஷிப் வந்தால் கூட அதை ட்ராப் பண்ணுற அளவுக்கு சீவீட்ஸ் நிறைய இருக்குமா. இது ஒரு மெட்டஃபரிக்கல் டைட்டில்னு சொல்லலாம். பிகாஸ் இந்த நாவலில் வர கேரக்டர்ஸும் ஏதோ ஒரு விஷயத்தில் சிக்கி தவிக்கிற மாதிரி இருக்கும். அதை சுட்டி காட்டுறதுக்காக தான் வைட் சர்காசோசி அப்படிங்கிறத டைட்டிலாக வச்சுருக்காங்க. சார்லட் பிராண்டே எழுதின ஜெயின் ஐயர் நாவலை இன்ஸ்பயர் பண்ணி எழுதப்பட்டது தான் இந்த நாவல் வைட் சர்காசோசி. ஜெயின் ஐயர் நாவலில் மேட் உமன் இந்த அட்டிக் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது மாடிக்கு மேலே ஒரு ரூமில் மேட் உமன் ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க தான் ராச்செஸ்டருடைய ஃபர்ஸ்ட் வைஃப். அவங்க வீட்டையும் கொளுத்திட்டு தானும் இறந்து போயிடுவாங்க. அப்படிதான் அந்த நாவல் முடியும். அந்த நாவல்ல வர மேட் உமனை பத்தினது தான் இந்த கதை. இப்போ இந்த நாவலுடைய மேஜர் கேரக்டர்ஸ் பார்த்துடலாம். பட் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆனட் இவங்க தான் அம்மா. இவங்களுக்கு 2 பசங்க இருப்பாங்க. பொண்ணு ஆண்டாய்னட், பையன் பியோரி. இவங்களுடைய ஹஸ்பண்ட் காஸ்வே, அவரு இறந்து போயிட்டு இருப்பாரு. ஆண்டாய்னட் இவங்கள பெர்தா மேசன்னு சொல்லுவாங்க. லோன்லி கிரேயோல் விமன். இவங்க தான் ஃபைனலாக மேட் ஆயிடுவாங்க. ஆண்ட் கோரா ஆண்டாய்னட்டுடைய ஆண்டி, அவளுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. கிறிஸ்டோஃபைன், ஆண்டாய்னட் வீட்டில் நிறைய சர்வன்ட்ஸ் இருப்பாங்க. அதில் ஒன் ஆஃப் த சர்வன்ட் தான் கிறிஸ்டோஃபைன். மிஸ்டர் மேசன், ஆனட்டுடைய ஹஸ்பண்ட் காஸ்வே இறந்ததுக்கு அப்புறம் மிஸ்டர் மேசனை ஆனட் செகண்ட் மேரேஜ் பண்ணிப்பாங்க. டியா ஆண்டாய்னட்டுடைய ஃப்ரெண்ட். ராச்செஸ்டர் செகண்ட் பார்ட்ல ஆண்டாய்னட் இவரை மேரேஜ் பண்ணிப்பாங்க. இவரை ஹஸ்பண்ட்னு தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, நேம் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் ஜேன் ஐயரை இன்ஸ்பயர் பண்ணி இந்த நாவல் எழுதப்பட்டதுனால இவருடைய பேரு ராச்செஸ்டரா தான் இருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. டேனியல் காஸ்வே ஆண்டாய்னட்டுடைய அப்பா. மிஸ்டர் காஸ்வேயுடைய இல்லெஜிட்டிமேட் சன். எமிலி இவங்க ஒரு சர்வெண்ட். கிரேஸ் பூல் இவங்களும் சர்வெண்ட் தான். இங்கிலாந்துல ஆண்டாய்னட் மேட் ஆயினதுக்கு அப்புறம் இவங்க அவங்கள பார்த்துப்பாங்க. Now let's get into the summary. Part 1. இதை நமக்கு ஆண்டாய்னட் நரேட் பண்றாங்க. செட்டிங் ஜமைக்கா, ஏர்லி 18th century. யங் ஆண்டாய்னட், அவங்களுடைய அம்மா ஆனட், தம்பி பியோரி, இவங்க 3 பேரும் ஒரு எஸ்டேட்ல வாழ்ந்துட்டு வராங்க. அந்த எஸ்டேட் பேரு கேலப்ரி. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் அவங்க அப்பா இறந்து போயிருப்பாங்க. பிகாஸ் அப்பதான் எமான்சிபேஷன் ஆக்ட் வந்திருக்கும். அவங்க கிட்ட இருந்த ஸ்லேவ்ஸ் எல்லாரையும் ஃப்ரீ பண்ணதால அவங்க ரொம்ப ஃபினான்ஷியல் கிரைசிஸ்ல மாட்டிட்டு இருப்பாங்க. அதனால அவரு ரொம்ப சோகமா இருந்து அப்படியே இறந்து போயிட்டு இருப்பாரு. இப்ப அம்மா ஆனட், பொண்ணு ஆண்டாய்னட், பையன் பியோரி, இவங்க 3 பேரும் தான் அந்த எஸ்டேட்ல இருக்காங்க. அவங்கள சுத்தி இருக்கவங்களாம் இவங்கள ரொம்ப இலக்காரமா பாக்குறாங்க. இவங்க கிட்ட இருந்து ஃப்ரீயாகி வந்த ஸ்லேவ்ஸ்க்கு இவங்கள பிடிக்கல. அண்ட் வெல்தி ஒயிட் பீப்புள் எல்லாம் இவங்க ரொம்ப பாவர்ட்டியில இருக்கிறதால இவங்கள இலக்காரமா பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இவங்கள சுத்தி இருக்கவங்க எல்லார் கண்ணுக்குமே இவங்க ரொம்ப லோ லெவலா தான் தெரியுறாங்க. தம்பி பியோரி இருக்கான்ல, அவனுக்கு ஏற்கனவே கொஞ்சம் உடம்பு முடியாம தான் இருக்கு. இந்த ஃபினான்ஷியல் கிரைசிஸ்னால ஆனட்டும் ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்காங்க. யார்கிட்டயும் அதிகமா பேச மாட்டேங்கிறாங்க. இப்ப ஆண்டாய்னட்டும் ரொம்ப சோகமா இருக்கா. அவளுக்கு இருக்க ஒரே கம்ஃபர்ட் ஜோன் யாருன்னா கிறிஸ்டோஃபைன். அவங்க கிட்ட வேலை பார்க்குற பிளாக் நர்ஸ். கிறிஸ்டோஃபைன் ஒபியா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விதமான பிளாக் மேஜிக் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணுவாங்க. ஆண்டாய்னட்க்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா, அவ பேரு டியா. ஒரு நாள் ஆண்டாய்னட்டும் டியாவும் ஸ்விம்மிங்க்கு போறாங்க. அப்போ டியா ஃபர்ஸ்ட் ஸ்விம் பண்ணி வெளியே வந்துடுறா. வந்து ஆண்டாய்னட் கிட்ட இருந்த ட்ரெஸ், பணம் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓடி போயிடுறா. ஆண்டாய்னட் இப்ப வேற வழியே இல்லாம டியாவுடைய அழுக்கு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வீட்டுக்கு வரா. இதை பார்த்த ஆனட் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நம்ம லைஃப் இப்படியே இருந்துடக்கூடாது, ஏதாவது பண்ணணும்னு டிசைட் பண்றாங்க. ஒரு ரிச் மேன் மிஸ்டர் மேசன்னு சொல்லி அவங்கள செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. பணத்துக்காக தான் ஆனட் மிஸ்டர் மேசனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு அவங்கள சுத்தி இருக்கவங்க எல்லாம் தப்பா பேசுறாங்க. பட் அதை எதுவுமே அவங்க கண்டுக்கல. மிஸ்டர் மேசன் அவங்களுடைய வீட்டை ரொம்ப அழகா ரெனோவேட் பண்றாரு. அவங்க இப்ப ஃபினான்ஷியலி சவுண்டாவும் இருக்காங்க. பட் இதை பார்த்த ஆனட்க்கு ஒரு விதமான பயம் வருது. பக்கத்துல இருக்கவங்களால ஏதாவது ப்ராப்ளம் வருமோ அப்படின்னு சொல்லி ஆண்ட் கோராவும் ஆனட்டும் பயப்படுறாங்க. இதை பத்தி மிஸ்டர் மேசன் கிட்டையும் பேசுறாங்க. பட் மிஸ்டர் மேசன் இதை எதையுமே சீரியஸா எடுத்துக்கல. பட் அவங்க பயந்த மாதிரியே ஒரு நாள் ப்ரொட்டஸ்டும் வருது. எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுக்கு தீ வச்சிடுறாங்க.
அவங்க தம்பி பியரிக்கு ஆல்ரெடி உடம்பு முடியாம இருக்கும்ல, இப்ப தீக்காயெல்லாம் பட்டதால அவன் அங்கேயே இறந்து போயிடுவான். அவங்க அந்த இடத்த விட்டு போகும்போது ஆன்டாயினட்டுடைய ஃப்ரெண்டு டியா அவளை கல் எடுத்து அடிச்சிடுவா. ஆன்டாயினட் ஆல்ரெடி அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்னால ரொம்ப டயர்டா தான் இருப்பா. இப்ப அந்த கல்லும் அவ தலையில படவும் அவ அன்கான்சியஸ் ஆயிடுவா. அப்படியே 6 வீக்ஸ் போகுது. இப்ப ஆன்டாயினட் கண் விழிச்சு பாக்குறா. ஸ்பானிஷ் டவுன்ல ஆண்ட் கோரா வீட்ல இருக்கா. அம்மா எங்க, தம்பி எங்க அப்படின்னு கேட்கும் போது அவகிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி தம்பி இறந்துட்டான், அந்த ஷாக்னால அம்மாவும் மென்டலி அஃபெக்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அவ தான் அம்மாவை பார்க்க போறா. பட் இவளை பார்த்ததும் அவங்க அம்மாக்கு யாருன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியல. இன்ஸ்டெட் அவகிட்ட ரொம்ப வயலண்டா பிஹேவ் பண்றாங்க. இப்ப அவங்க அம்மாக்கு மனநிலை பாதிக்கப்பட்டதால ஆண்ட் கோரா ஆன்டாயினட்டை ஒரு கான்வென்ட் ஸ்கூல்ல சேர்த்து விட்டுட்டு அவங்களும் இங்கிலாந்துக்கு கிளம்பி போயிடுறாங்க. ஆன்டாயினட்க்கு அந்த ஸ்கூல்ல இருக்க பிடிக்கல. பட் ஸ்டில் ஆண்ட் கோரா மட்டும்தான் இருக்காங்க, அவங்க நமக்கு நல்லதுதான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அங்க இருக்கா. நாட்கள் அப்படியே போகுது. அவளை யாரும் சரியா பார்க்க கூட வர்றதில்ல. காலப்போக்கில் ஆனட் அவங்க அம்மா இருக்காங்களே அவங்களும் இறந்து போயிடுறாங்க. மிஸ்டர் மேசன் ஜமைக்கால பிஸ்னஸை பார்த்துட்டு இருந்துடுறாரு. இப்படியே நாட்கள் போய் அவளுக்கு 17 இயர்ஸ் ஆயிடுது. அவளுடைய 17 இயர்ஸ்ல மிஸ்டர் மேசன் அவளை அந்த கான்வென்ட்ல இருந்து கூட்டிட்டு போயிடுறாரு. இவகிட்ட என்ன சொல்றாருன்னா, இங்கிலாந்துல இருந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க, அதுல ஒருத்தரை தான் நீ மேரேஜ் பண்ணிக்க போற அப்படின்னு சொல்றாரு. இவளுக்கு புரியுது, இவளுக்குன்னு இருக்கிறது இப்போ மிஸ்டர் மேசன் மட்டும்தான், இவளுக்கு மேரேஜ் பண்றதும் அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி தான் இல்லையா. ஸோ அதனால இவளும் ஒத்துக்கிறா. அடிக்கடி இந்த சமயத்துல ஆன்டாயினட்க்கு ஒரு கனவு வருது. யாரோ இவளுடைய கையை பிடிச்சிட்டு மேல மாடிக்கு கூட்டிட்டு போற மாதிரி கனவு வருது. இதோட பார்ட் 1 முடியுது. பார்ட் 2 இப்ப நமக்கு ஸ்டோரியை நரேட் பண்றது ஆன்டாயினட்டுடைய ஹஸ்பண்ட். இவரை ஹஸ்பண்ட் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவருடைய பேரு எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. பட் ஜெயின் ஏர் நாவலை இன்ஸ்பயர் பண்ணி எழுதப்பட்டதுனால இவருடைய பேர் ராச்செஸ்டரா இருக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆன்டாயினட்க்கும் ராச்செஸ்டருக்கும் மேரேஜ் ஆயிடுது. 2 பேரும் ஹனிமூனுக்கு விண்ட்வார்ட் ஹைலாண்ட்ஸ்க்கு போறாங்க. ராச்செஸ்டருக்கு ஒரே கவலை, நம்ம ஒய்ஃபை பத்தி நமக்கு எதுவுமே தெரியாதே, ஒருவேளை இன்னும் நல்லா அவளை பத்தி தெரிஞ்சுட்டு அப்புறம் மேரேஜ் பண்ணிருக்கலாமோ அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இவங்க மேரேஜ் எப்படி நடக்குதுன்னா, மிஸ்டர் மேசனுடைய பையன் ரிச்சர்ட் மேசன், அதாவது ஆன்டாயினட்டுடைய ஸ்டெப் பிரதர், அவரு ராச்செஸ்டருக்கு கடன் அடைக்கிறதுக்காக பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணிருப்பாரு. அதனால ராச்செஸ்டர் ரிச்சர்டுடைய ஸ்டெப் சிஸ்டரான ஆன்டாயினட்டை மேரேஜ் பண்ணிக்குவாரு. ராச்செஸ்டரும் நல்லவர் தான். இப்ப 2 பேரும் சேர்ந்து ஆன்டாயினட்டுடைய இன்னரிடட் ப்ராப்பர்ட்டிக்கு போயிருக்காங்க. அங்க இருக்க சர்வன்ட்ஸ் யாரையுமே ராச்செஸ்டருக்கு சுத்தமா பிடிக்கல. அவங்க மேல நம்பிக்கையே வரமாட்டேங்குது. எஸ்பெஷலி ஆன்டாயினட் கிறிஸ்டோபன் கூட பேசுறதோ பழகுறதோ அவங்க சொல்றதெல்லாம் இவ கேட்கறது எதுவுமே அவருக்கு பிடிக்கல. ஆன்டாயினட் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்றா அவங்கள பத்தி எல்லாம். கிறிஸ்டோபன் தனக்கு எவ்வளோ கம்ஃபர்ட் பண்ணாங்க, தான் லைஃப்ல எவ்வளோ சிக்னிஃபிகண்டா இருந்திருக்காங்க, அவங்கள எவ்வளோ கம்ஃபர்ட் பண்ணியிருக்காங்க எல்லாமே சொல்றா. பட் அவரால் அதெல்லாம் ஏத்துக்க முடியல. அங்க அன்கம்ஃபர்டபுளா தான் ஃபீல் பண்றாரு. அப்புறம் அவங்க 2 பேரும் ஒருத்தர் புரிஞ்சுட்டு நல்லா க்ளோஸ் ஆகுறாங்க. நல்ல கப்பிள்ஸா தான் இருக்காங்க. ஒரு நாள் ராச்செஸ்டருக்கு டேனியல் காஸ்வே கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வருது. டேனியல் காஸ்வே யாருன்னா, மிஸ்டர் காஸ்வே இருக்கார் இல்லையா, ஆன்டாயினட்டுடைய அப்பா, அவருடைய இல்லெஜிட்டிமேட் சன் தான் டேனியல் காஸ்வே. அந்த லெட்டர்ல டேனியல் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆன்டாயினட்டுடைய ஃபேமிலியில எல்லாருக்கும் மேட்னஸ் இருக்கு, அவங்க அம்மாவும் மனநிலை பாதிக்கப்பட்டு தான் இறந்து போயிருக்காங்க. ஸோ கண்டிப்பா ஆன்டாயினட்க்கும் மென்டல் இல்னஸ் இருக்கு அப்படின்னு எழுதியிருக்காரு. இந்த லெட்டரை பார்த்த உடனே ராச்செஸ்டரும் இது எல்லாத்தையும் நம்ப ஆரம்பிச்சிடுறாரு. ஆன்டாயினட் கிட்ட மேட்னஸ் தெரியுதா அப்படின்னு அடிக்கடி செக் பண்றாரு. இவர் இப்படி நம்மள செக் பண்றாரு அப்படிங்கிறது ஆன்டாயினட்க்கும் தெரிஞ்சிடுது. ஆன்டாயினட் நிறைய எக்ஸ்பிளைன் பண்றான், நாங்க அந்த மாதிரிலாம் கிடையாதுன்னு. பட் ராச்செஸ்டர் இது எதுவுமே நம்பல. இப்ப ஆன்டாயினட் ரொம்ப கவலைப்படுறா. கிறிஸ்டோபன் கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்றா. ரொம்ப மனசு கஷ்டப்படுறா. கிறிஸ்டோபனும் அவளை கன்சோல் பண்றாங்க, இது எல்லாமே மாறும், அவர் உன்னை புரிஞ்சுக்குவாரு அப்படின்னு. பட் ஆன்டாயினட் அவங்க கிட்ட ஒரு ஸ்பெல் கேட்கிறா. அவங்களுக்கு தான் ஒபியா தெரியும்ல. ஸோ ஸ்பெல்ல ஒரு போர்ஷன் கேட்கிறா, அதாவது பிளாக் மேஜிக்ல ஒரு போர்ஷன். ஃபர்ஸ்ட் தரமாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அதை கொடுத்துட்டு, நீ இதெல்லாம் பண்ணக்கூடாது, இது ரொம்ப தப்பு, நீ எப்பவும் போல இரு, ராச்செஸ்டர் கண்டிப்பா உன்னை புரிஞ்சுக்குவாரு அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. இந்த மீன் டைம் ராச்செஸ்டர் இவளை பெர்தா அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சிடுறாரு. இந்த சமயத்துல தான் டேனியல் கிட்ட இருந்து செகண்ட் லெட்டர் வருது. இந்த தடவையும் டேனியல் ஆன்டாயினட்க்கு மேட்னஸ் இருக்கு அப்படின்னு அக்யூஸ் பண்ணி தான் எழுதுறாரு. இதை ராச்செஸ்டர் நம்ப ஆரம்பிச்சுட்டு டைரக்டா ஆன்டாயினட் கிட்ட போயிட்டு கன்ஃபஸ் பண்றாரு. இந்த மாதிரி உனக்கு மேட்னஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், ஸோ நம்ம 2 பேருக்கும் செட் ஆகாது, எனக்கு உன்னை பிடிக்கல அப்படின்னு சொல்றாரு. இந்த லெட்டரை பத்தி எல்லாம் சொல்றாரு. ஆன்டாயினட்க்கு ரொம்ப கோவம் வருது. இவ பயங்கரமா கத்திட்டு தூங்க போயிடுறா. நாளைக்கே என் ரூமுக்கு வாங்க, இதை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. த நெக்ஸ்ட் டே ராச்செஸ்டர் இவளுடைய ரூமுக்கு போறாரு. இவளுக்கு கிறிஸ்டோபன் கொடுத்துருந்தாங்கல்ல ஒரு லவ் போர்ஷன், லவ் ஸ்பெல், இதை அந்த சமயத்துல ராச்செஸ்டருக்கு கொடுத்துடுறா.
த நெக்ஸ்ட் டே மார்னிங் ராச்செஸ்டர் கண்விழிச்சு பார்க்கும்போது தான் இவர் ரியலைஸ் பண்ணுறாரு இவ தனக்கு ட்ரக் பண்ணி செடியூஸ் பண்ணியிருக்கா அப்படின்ட்டு. இவருக்கு செம்ம கோவம் வருது. ஆன்டாய்னட்டை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல அவங்க கிட்ட வேலை செய்யற ஒரு நீக்ரோ சர்வெண்டான எமிலி கூட பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல ஈடுபடுறாரு. இது தெரிஞ்ச ஆன்டாய்னட் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுறா. கிறிஸ்டோபன் கிட்ட போயிட்டு பயங்கரமா அழறா. கிறிஸ்டோபனும் அவளை கன்சோல் பண்ணிட்டு டைரக்டர் ராச்செஸ்டர் கிட்ட போயிட்டு கேள்வி கேட்கறாங்க, ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க, ஏன் அவளை ஏமாத்துறீங்க, அவ ரொம்ப நல்ல பொண்ணு, அவளுக்கு மேட்னஸ் எல்லாம் கிடையாது அப்படின்னு. அதை கேட்ட ராச்செஸ்டர் பிரேக் அவுட் ஆயிட்டு எல்லாத்தையும் பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி அவ அடிக்கடி மேடுமன் மாதிரி பயங்கரமா கத்தி கொலாப்ஸ் ஆகி விழுந்துடுறா, ஏன் இந்த மாதிரி விழுந்துடுறான்னு தெரியலன்னு சொன்னோன்னே அதுக்கு கிறிஸ்டோபைன், நீங்க அவகிட்ட இப்படி நடந்துக்கிறதால தான் அவ அப்படி ஆயிட்டா. உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. நீங்க அவகிட்ட லவ்வபிளா நடந்துக்கிட்டு அவளை பழைய மாதிரி மாத்தணும், அப்படி இல்லைன்னா அவளை இங்கேயே என்கிட்ட விட்டுட்டு நீங்க இங்கிலாந்து போயிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் ராச்செஸ்டர் அவங்க சொல்றது எதையுமே பெருசா காது கொடுத்து கேட்கல, கண்டுக்கவும் இல்லை. அவர் ஆக்சுவலா என்ன பிளான்ல இருக்காருன்னா ஆன்டாய்னட்டை இங்கிலாந்துக்கு கூட்டிட்டு போயிடணும் அப்படின்னு பிளான்ல இருக்காரு. இதோட பார்ட் 2 முடியுது. பார்ட் 3 இது நமக்கு நரேட் பண்றது கிரேஸ் பூல். இப்ப ஆன்டாய்னட்டை இங்கிலாந்துல தான்ஃபில்ல ஒரு மேன்ஷன்ல அட்டிக்ல, அதாவது மேல் மாடியில வச்சு லாக் பண்ணி இருக்காங்க. கிரேஸ் பூல் அப்படிங்கிற ஒரு சர்வெண்ட் தான் ஆன்டாய்னட்டை பத்திரமா பார்த்துட்டு வராங்க. ஜெயின் ஹேர் நாவல்ல பெர்தா மேசனை எப்படி வச்சிருப்பாங்களோ அதே மாதிரி தான் வச்சிருப்பாங்க. பெர்தா மேசனை அடிக்கடி ஆன்டாய்னட் ரிஃப்ளெக்ட் பண்றாங்க. இப்ப ஆன்டாய்னட் பேடுமன் மாதிரி பிஹேவ் பண்றாங்க. ஒரு தடவை அவங்களுடைய ஸ்டெப் பிரதர் ரிச்சர்ட் மேசன் அவங்கள பார்க்க வந்தப்ப கூட அவர்கிட்ட பயங்கர வயலண்டா பிஹேவ் பண்ணுவாங்க. பட் நெக்ஸ்ட் டே அவங்களுக்கு எல்லாமே மறந்து போயிருக்கும், என்ன நடந்ததுன்னே தெரியாது. ஸோ இதே மாதிரி நாட்கள் நகருது. அவங்களுக்கு அடிக்கடி ஒரு கனவு வருது. அந்த கனவு என்னன்னா, கிரேஸ் பூல் கிட்ட தான் எல்லா சாவியும் இருக்கும். கிரேஸ் பூல் தூங்கிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு தெரியாம அந்த சாவியை எடுத்து டோர் ஓபன் பண்ணி கீழே வராங்க டவுன் ஸ்டேர்ஸ்க்கு. அவங்க கையில ஒரு கேண்டில் இருக்கு. அவங்க அந்த வீட்டையும் கொளுத்திட்டு தானும் இறந்து போற மாதிரி ஒரு கனவு அடிக்கடி அவங்களுக்கு வருது. ஒரு நாள் நிஜமாவே கிரேஸ்பூல் தூங்கிட்டு இருக்கும் போது ஆன்டாய்னட்க்கு அந்த கனவு ஞாபகம் வருது. அதுல வரா மாதிரியே அவங்களுக்கு தெரியாம அவங்க கிட்ட இருந்து சாவி எடுத்துட்டு டோர் ஓபன் பண்ணி அவங்க கையில ஒரு கேண்டிலையும் எடுத்துட்டு டவுன் ஸ்டேர்ஸ்க்கு போற மாதிரி இந்த நாவல் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சஜஸ்ட் பண்ணுங்க. அடுத்து இந்த டாபிக்ல வீடியோ போடலான்னு காமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.